ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங் 5 லாங் சென்டென்சஸ் இன் கொஸ்டின் ஃபார்மேட் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு லெசனும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் சொல்ல வேணான்னு சொல்லியும் நான் எங்கே இருந்தேன்னு நீ ஏன் அவன்கிட்ட சொன்ன அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயம். கரெக்டா? அதில் தான் நம்ம ஒரு 2-3 விஷயம் ஆட் பண்ணி ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்குறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப காமனாக பேசுகிற சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீ ஏன் அவன்கிட்ட சொன்ன அப்படின்றத இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்லலாம். why did you tell him அப்படின்னு சொல்லாமா? why did you tell himனா நீ ஏன் அவன்கிட்ட சொன்ன. அடுத்து என்ன விஷயத்த சொன்ன, நீ ஏன் இதை இல்லை அதை அவன்கிட்ட சொன்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். why did you tell him this or that. பட் இங்கே சிம்பிளி இதை அதன்னு சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். நான் எங்கே இருந்தேன்னு நீ ஏன் அவன்கிட்ட சொன்ன. ஸோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணாமல் இங்கே ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ண போகிறோம். எங்கே இருந்தேன் என்று அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. நான் எங்கே இருந்தேன் அப்படின்றது ஒரு கேள்வி மாதிரி தான் இருக்குது. பட் எங்கே இருந்தேன்னு நீ ஏன் சொன்ன அப்படின்னு ஒரு சென்டென்ஸுடைய பகுதியாக அந்த கேள்வி வந்திருக்கிறதுனால why did you tell him where I wasன்னு சொல்லணும். டைரெக்டாக where was I அப்படின்னு கொஸ்டின் மாதிரி எழுதக்கூடாது. why did you tell him where I was. ஸோ why did you tell himன்றது தான் இந்த சென்டென்ஸுடைய முக்கியமான விஷயம்னு பார்த்தோம். இந்த சென்டென்ஸுடைய முக்கியமான விஷயம் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இங்கிலீஷில் மெயின் க்ளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ why did you tell him this or thatன்னு சிம்பிளி சொல்லாமல் அந்த this or thatக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸாக அங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு நவுன் வர வேண்டிய இடத்துல ஒரு கிளாஸ் வந்ததுன்னா அதை தான் இங்கிலீஷில் நம்ம நவுன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வேர் ஐ வாஸ்ன்றது தான் நவுன் கிளாஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம so far ஒரு மெயின் கிளாஸும் ஒரு நவுன் கிளாஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். why did you tell himன்றது தான் முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயத்தை இங்கிலீஷில் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு சிம்பிளி ஒரு நவுன் வர வேண்டிய இடத்துல இங்கே ஒரு கிளாஸ் வந்திருக்கு, ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, அதுதான் நவுன் கிளாஸ். why did you tell him where I was. ஓகே, நான் சொல்ல வேணான்னு சொல்லியும் நீ ஏன் சொன்ன. ஓகே, இந்த சொன்ன ஆக்ஷன் எப்படி நடந்ததுன்னா நான் சொல்ல வேணான்னு சொல்லியும் நீ ஏன் சொன்னன்ற கேள்வி கேட்குறோம். கரெக்டாக? அகெயின் மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்பு டெல்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை ஆட்வர்ப் கிளாஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, சொல்ல வேணான்னு சொல்லியும் ஒரு ஆக்ஷன் நடந்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ ஐ டோல்ட் யூ நாட் டு டெல் ஹிம் அப்படின்னு ஃபுல்லாக சொன்னாலும் ஓகே. இல்லைனா ஈவன் தோ ஐ டோல்ட் யூ நாட் டு, குறிப்பிட்டு சொல்லியும் அதை இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக ஈவன் தோ ஐ ஸ்பெசிஃபிக்கலி டோல்ட் யூ நாட் டு அப்படின்னு சொன்னால் நான் அவ்வளோ சொல்ல வேணான்னு அவ்வளோ குறிப்பிட்டு சொல்லியும் நீ ஏன் நான் எங்கே இருந்தேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். அங்கே எம்ஃபசைஸ்டாக இருக்கும் நான் சொன்ன விஷயம். நான் சொல்லாதன்னு மறுபடியும் சொன்னேன். அந்த அளவுக்கு எம்ஃபசைஸ்டாக இந்த ஸ்பெசிஃபிக்லின்ற வேர்டும் ஈவன் தோவும் அதை கொடுக்கும். சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் கிளாஸ் முக்கியமான விஷயம் ஒரு கொஸ்டினாக இருக்குது. why did you tell him அதோடைய ஆப்ஜெக்டாக, அதாவது அதில் மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்பு டெல்க்கான ஆப்ஜெக்ட் என்ன விஷயம் சொன்னோம், நான் எங்கே இருந்தேன் என்று. வேர் ஐ வாஸ் அதோடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஆட்வர்பாக ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் வந்திருக்கு. ஈவன் தோ ஐ ஸ்பெசிஃபிக்லி டோல்ட் யூ நாட் டு டெல் ஹிம் ஃபுல்லாக சொன்னாலும் ஓகே, இல்லை நாட் டு வரைக்கும் ஓகே. ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதே பேட்டர்னில் தாங்க இருக்க போகுது. முக்கியமான விஷயம் அண்ட் ஆப்ஜெக்டில் ஒரு நவுன் சொல்லாமல் ஒரு நவுன் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்வர்ப் கிளாஸ். ஓகே, சரி, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த ரூமில் நாம் 2 பேர் மட்டுமே இருந்தபோது நாம் மீட்டிங்கில் எதை பற்றி பேசணுன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது. ஸோ இங்கேயும் மெயின் கிளாஸ் ஒரு கொஸ்டினாக இருக்குது. அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது பாஸ்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ ஹவு டிட் ஹீ நோ என்ன விஷயம் தெரிஞ்சுது அவனுக்கு, அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா ஹவு டிட் ஹீ நோ தட்னு சொல்லலாம். கரெக்டா? இங்கே நாம் எதை பற்றி பேசினோம் என்று அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ தட்னு சிம்பிளி சொல்லாமல் ஒரு கிளாஸை நம்ம அங்கே சொல்கிறோம். how did he know what we were talking about நாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது. how did he know what we were talking about. ஸோ மெயின் கிளாஸ் கொஸ்டின் இருக்குது, அதோடைய ஆப்ஜெக்டாக நோ எது அவனுக்கு தெரிஞ்சது நாம் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னு, அதோடைய ஆப்ஜெக்டாக what we were talking aboutன்ற நவுன் கிளாஸ் வந்து we were talking about in the meeting. கரெக்ட், நம்ம மீட்டிங்கில் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், ரூமில் நாம் 2 பேர் மட்டுமே இருந்த போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு விஷயம் நடந்த போதுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் when யூஸ் பண்ணலாம். when there were only 2 of us in the room. இல்லைனா when it was just the 2 of us அப்படின்னும் சொல்லலாம். it was just the 2 of us in the room. இல்லைனா there were only 2 of us in the room. நாம் 2 பேர் மட்டும் தான் அங்கே இருந்தோம்,
அப்படி இருக்கும்போது நாம் மீட்டிங்கில் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஓகே, ஹவு டிட் ஹீ நோ வாட் வி வர் டாக்கிங் அபவுட் இன் த மீட்டிங் when there were only 2 of us in the room? இல்லைனா when it was just the 2 of us in the room. ஓகே, அதே பேட்டர்னில் தான் இருக்குது இதுவும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிய வேணான்னா நீ ஏன் அவங்க கிட்ட சொல்கிற? ஓகே, நம்ம ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுகிற சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம்னு நீ நினைக்கிறேன்னா ஏன் அவங்கக்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிற, அவங்கன்றதை நம்ம பீப்புள்ன்ற வேர்டு வச்சுக்கலாம். ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிற? why do you tell people? why do you tell people? என்ன விஷயத்த சொல்கிறோன்னா நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்று. why do you tell people how much you earn? how much you earn? ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், நீ அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாய் என்றால் அதுக்கு if யூஸ் பண்ணலாம். if you don't want them to know, why do you tell people how much you earn if you don't want them to know? Okay, same pattern, right? ஸோ why do you tell peopleன்றது மெயின் clause question formatல இருக்குது. டெல்லுடைய ஆப்ஜெக்டாக ஒரு clause யூஸ் பண்ணியிருக்கோம், நவுன் clause, how much you earn. அண்ட் இப்படி நினைக்கிறேன்னா நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறோம். அகெயின் சொல்கிற அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி தான் அந்த clause எழுதுகிறோம். ஸோ if clause வந்து இங்கே இருக்கிற adverb clause, மெயின் clause வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நாளைக்கு நம்ம டீம் புதிய சிஇஓவை மீட் பண்ணும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத நான் எப்போ அவங்கக்கிட்ட சொல்லணும்? இதுதான் நம்மளோட கொஸ்டின், ரைட்? நான் அவங்கக்கிட்ட எப்போ சொல்லணும்? when should I tell our team? நம்ம டீம் கிட்ட நான் எப்போ சொல்லணும்? when should I tell our team? என்ன சொல்லணும்? அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் என்று. what they can expect. when should I tell our team what they can expect? நாளைக்கு அவங்க புதிய சிஇஓவை மீட் பண்ணும்போது, ஒரு ஆக்ஷன் நடக்கும்போதுனா நம்ம when யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? when they meet the new CEO tomorrow. Okay, when should I tell our team what they can expect when they meet the new CEO tomorrow? இங்கே 2 when இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இருக்க when வந்து கொஸ்டின் வேர்ட், எப்போது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ரெண்டாவது இருக்கிற when ஒரு ஆக்ஷன் நடக்கும்போதுன்ற அர்த்தத்தை கொடுக்குது. ஓகே, ஆல்ரைட். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ ஸ்கூல் படித்தப்போ உனக்கு டீச்சர் சொன்னது இன்னும் எப்படி ஞாபகம் இருக்குது? ஓகே, இன்னும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்றது தான் மெயின் clause கொஸ்டின். how do you still remember? how do you still remember? என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்குறோன்னா உன்னோடைய டீச்சர் சொன்னது. what your teacher said. how do you still remember what your teacher said? நீ ஸ்கூல் படித்தப்போ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் when you were in schoolனு சொன்னாவே போதும். when you studied in schoolனு சொல்லணும்னு அவசியம் இல்லை. when you were in school. how do you still remember what your teacher said when you were in school? Alright? ஸோ இன்றைக்கி 5 சென்டென்சஸ் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில், பட் அட் த சேம் டைம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாத மாதிரியான சென்டென்சஸ் உங்களுக்காக நான் டீச் பண்ணியிருக்கேன். இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.